Hi everyone. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 15 questions நான் வந்து கொடுத்திருக்கேன். இந்த 15 questionsமே நம்ம இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஓகே. So இந்த 15 questionsமே present formல தான் இருக்கு. ஓகே. And then இந்த 15 questionsலயுமே do அப்படிங்கற auxiliary verb தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. And then இந்த questions full WH type question. ஏன் எப்படி WH type question அப்படினு சொல்றீங்க அப்படினா எல்லா கேள்விகளையும் பாருங்க. ஏன், என்ன, எங்கே அப்படிங்கற வார்த்தை வந்து வந்திருக்கும். அப்போ ஏன், எங்கே, என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் WH words தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு. வாட், வை, வேர் அப்படின்ற WH word தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் WH டைப் கொஸ்டின் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எடுத்த உடனே பிகினிங்கில் WH வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். WH வேர்டுக்கு அடுத்து தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து தான் வந்துட்டு கேள்வியில் யாரை பற்றி பேசப்பட்டிருக்கோ அந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம இங்கே எழுதுவோம். அடுத்து தான் வந்துட்டு எப்படி நம்ம டிட்டு வந்தால் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டூ வந்தாலும் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் என்னவோ அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஓகே, டன். ஸோ see the first sentence. நீ ஏன் இங்கே வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, இதில் ஏன் அப்படின்ற கொஷின் வேர்டு வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வை அப்படின்ற கொஷின் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். வைக்கு அடுத்தது இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே டூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ நம்ம வைக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணும். ஓகே, வை டூ. அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்ட் இதில் என்ன இருக்குது? நீ அப்படின்னா நம்ம யூ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ வை டூ யூ கம், வை டூ யூ. அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். வருகிறாய் அப்படின்ற ஆக்ஷன் வந்து அதில் நடந்திருக்கு, வருது. அப்போது நம்ம வருகிறாய் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கம் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்கு அப்படின்ற போது ஹியர். ஓகே, அப்போது WH வேர்டுக்கு வை யூஸ் பண்ணியாச்சு, ஆக்சிலரி வெர்புக்கு டூ யூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் வந்து யூ யூஸ் பண்ணியாச்சு. இங்கே யூ வர்றதுனால தான் நம்ம இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஹீ ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டஸ்ட் யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போது வை டூ யூ. அடுத்தது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு கம் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னவோ நம்ம அடுத்தது எழுதியாச்சு. ஓகே, இப்போ வை டூ யூ கம் ஹியர், நீ ஏன் இங்கே வர்ற அப்படின்னு கேட்குறது. அடுத்தது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னா உனக்கு என்ன அப்படின்ற வார்த்தை வந்து வந்துருச்சு, கொஸ்டின் வேர்டு வந்து வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வாட். ஓகே, வாட் அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ. வாட் டூ. சப்ஜெக்ட் என்னதுல? உனக்கு. அப்போ உனக்கு அப்படின்னா நம்ம யூ யூஸ் பண்ணோம். வாட் டூ யூ. அடுத்து வேணும் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு? வாண்ட். வாட் டூ யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? ஓகே, அடுத்து நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீ எங்கே போகிற அப்படின்னா எங்கே அப்படின்ற கொஸ்டின் வேர்டு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்க்கு அப்புறம் டூ. வேர் டூ. அடுத்து நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ யூ. வேர் டூ யூ. அடுத்து போகிறாய் அப்படின்னு இருக்கு. அப்போ கோ. வேர் டூ யூ கோ. நீ எங்கே போகிற? ஓகே, அடுத்து நீ ஏன் இங்கே தங்கியிருக்க அப்படின்னு இருக்கு. இதில் ஏன் அப்படின்ற கொஸ்டின் வேர்டு வந்துருச்சு. அப்போது ஏன் அப்படின்னா வை யூஸ் பண்ணோம். வை. அடுத்தது டூன்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணியாச்சு. வை டூ. அடுத்தது நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ யூ. வை டூ யூ. அடுத்தது தங்கி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டே. வை டூ யூ ஸ்டே. இங்கு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹியர். வை டூ யூ ஸ்டே ஹியர். நீ ஏன் இங்கே தங்கியிருக்க? ஓகே, அடுத்து நீ ஏன் இங்கே நிற்கிற, நீ எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. 5th கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், அப்போ எங்கே அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டூ. வேர் டூ. அடுத்தது நீ அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நீன்னு இருக்கும்போது யூ யூஸ் பண்ணியாச்சு. வேர் டூ யூ. நிற்கிறாய் அப்படின்னா ஸ்டாண்ட் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணோம். அப்போ வேர் டூ யூ ஸ்டாண்ட். வேர் டூ யூ ஸ்டாண்ட். நீ எங்கே நிற்கிற? வேர் டூ யூ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6th கொஸ்டின். நீ ஏன் இதுக்கு ஆன்சர் சொல்கிற, நீ ஏன் இதுக்கு ஆன்சர் பண்ணுற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போது ஏன் அப்படின்றதுக்கு வை அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. வைக்கு அடுத்தது டூ. வை டூ. அடுத்தது நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போது யூ. வை டூ யூ. அடுத்தது ஆன்சர் சொல்கிற அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆன்சர். ஓகே, வை டூ யூ ஆன்சர். இதுக்கு அப்படின்னு இருக்கு. இதுக்கு அப்படின்னா ஃபார் திஸ். அதுக்கு அப்படின்னா ஃபார் தட். ஓகே, அப்போது வை டு யூ ஆன்சர் ஃபார் திஸ். நீ ஏன் இதுக்கு ஆன்சர் பண்ணுற? வை டு யூ ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, அடுத்தது நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்றதுனால நான் வை அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். வைக்கு அடுத்தது டூ. ஆக்சிலரி வெர்ப். வை டூ. அடுத்தது நம்ம அப்படின்னு வந்துருச்சு. நம்ம அப்படின்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம் இங்கிலீஷில்? வி. வை டூ வி. அடுத்தது போகிறோம் அப்படின்னு இருக்குது. அப்போ கோ. வை டு வி கோ. ஓகே, நம்ம ஏன் போகிறோம்? ஓகே, அடுத்த 8th சென்டென்ஸ். நான் ஏன் ரிப்ளை பண்ணுறேன்,
நான் ஏன் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது வை ஏன் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டூ, வை டூ. அடுத்தது நான் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போது ஐ யூஸ் பண்ணியாச்சு. நான் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணுவோம். வை டு ஐ ரிப்ளை அப்படின்னு வந்துருச்சு. நான் ஏன் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வை டு ஐ ரிப்ளை, நான் ஏன் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன், வை டு ஐ ரிப்ளை டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், நீ ஏன் இது செய்கிற, 9th சென்டென்ஸ். நீ ஏன் இது செய்கிற அப்படின்னு இருக்கு. அப்போது ஏன் அப்படின்ற போது வை யூஸ் பண்ணியாச்சு. வை டூ, நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ யூ யூஸ் பண்ணியாச்சு. வை டூ யூ செய்கிறாய் அப்படின்னு இருக்கு. அப்போது திரும்பவும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், டூ. வை டூ யூ டூ இதை அப்படின்னு வந்துருச்சு. இதை அப்படின்னா திஸ், அதை அப்படின்னா தட். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், திஸ். வை டு யூ டூ திஸ், வை டு யூ டூ திஸ், நீ ஏன் இதை செய்கிற. ஓகே, அடுத்தது பாருங்கள், 10th சென்டென்ஸ். உனக்கு எத்தனை ரூபாய் வேண்டும். இதில் எத்தனை ரூபாய் அப்படின்னு வந்துருச்சு. எத்தனை ரூபாய் அப்படின்னா ஹவு மெனி ருப்பீஸ் அப்படின்ற WH வேர்டு, ஹவு மெனி அப்படின்ற WH வேர்டு யூஸ் பண்ணோம். எத்தனை ரூபாய் அப்படின்னு வரதுனால நம்ம ஹவு மெனி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஹவு மெனி ருப்பீஸ். அடுத்தது உனக்கு அப்படின்னு வந்துருச்சு. அதனால நம்ம இங்கே யூ யூஸ் பண்ணுறோம். யூ வர்றதுனால நம்ம இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். ஹவு மெனி ருப்பீஸ் டூ யூ, அங்கே வேண்டும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது வாண்ட். ஓகே, ஹவு மெனி ருப்பீஸ் டூ யூ வாண்ட். ஓகே, நம்ம கேஷுவலாக சொல்லும்போது ஹவு மெனி ருப்பீஸ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பேச்சு வழக்கில் வந்து சொல்லுவோம். தமிழில் எப்படி பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது பேச்சு வழக்கில் சொல்லும்போது ஹவு மெனி ருப்பீஸ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்போம். பட் ஆக்சுவலாக எப்படி கேட்கணும் கிராமட்டிக்கலாக அப்படின்னா ஹவு மெனி ருப்பீஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ டோட்டலாக 10 சென்டென்ஸ் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் 11லேருந்து 15 வரைக்கும் வந்து உங்களுக்கானது. நீங்கள் தான் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா, இது வரைக்கும் இந்த 10 சென்டென்ஸ் நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணமோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த 5 சென்டென்ஸையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் தென் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்துட்டு WH கொஸ்டின். அப்போ நம்ம எடுத்தோடனே WH வேர்டு வந்து யூஸ் பண்ணோம். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஏன், என்ன, எங்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன WH வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் அடுத்ததாக நம்ம வந்து WH வேர்டுக்கு அடுத்ததான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக சப்ஜெக்ட் என்ன, இந்த செயலில் இந்த சென்டென்ஸ்லலாம் எங்கே வந்து என்ன யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம அப்படின்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், நான் அப்படின்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், அவர்கள்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதால நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய 13 ஸ்போக்கன் கிளாஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, நீங்களாவே ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ரிமைனிங் 5 சென்டென்ஸை வந்து நீங்கள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணு. ஓகே, இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். இன்கேஸ் முடியலன்னா நான் அப்பயும் உங்களுக்கு டவுட் வந்து இருக்குது அப்படின்னா நான் அதுக்காகவே தனி வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது இன்றைக்கி எல்லாமே டூ யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது எப்படி, டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது, இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, டன். தேங்க்யூ.